குமாரு சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்ப கங்கா கேக்குறாங்க, என்னங்க டைம் ஆயிருச்சு கிளம்பலையா? அதுக்கு குமார் சொல்றாரு, என்னாலதான் இவ்வளவு பெரிய குழப்பம் காவேரிக்கு. அதனாலதான் எனக்கு மனசே வரல கங்கா கிளம்புறதுக்கு. கங்கா சொல்றாங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு ஃபைனல் ரவுண்ட் முடிய வந்திருக்கீங்க, ஏங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? யாரும் உங்களை தப்பா நினைக்க மாட்டாங்க. கங்கா சமாதானப்படுத்தி குமார ஃபைனல் ரவுண்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. நர்ஸு சொல்றாங்க வெண்ணிலா கிட்ட, மேடம் இங்கே உட்காருங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களை வாக்கிங் கூட்டிட்டு போறேன். சரின்னு வெண்ணிலா தலையாட்டுறாங்க. நர்ஸும் போயிடுறாங்க. நர்ஸு போனதுக்கு அப்புறம் வெண்ணிலா ரூம்ல இருக்க எல்லா திங்ஸையும் எடுத்து எடுத்து பாக்குறாங்க. வெண்ணிலா அந்த ஷீல்டை வச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்காங்க. வெண்ணிலாவுக்கு பழைய ஞாபகம்லாம் வர்ற மாதிரி இருக்கு. இந்த டயத்துல விஜய் வந்துகிட்டு இருக்காரு. வெண்ணிலாவை பார்த்துட்டு பக்கத்துல வந்து நிக்கிறாரு. வெண்ணிலா கேக்குறாங்க, இந்த ஷீல்டு நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்தது தானே? விஜய், எப்ப நான் இதை உங்களுக்கு வாங்கி கொடுத்தேன்? விஜய், நீயும் எனக்கு ஒரு gift கொடுத்துருக்கேல்ல, இதெல்லாம் நான் பத்திரமா அந்த கிஃப்ட் எல்லாம் எங்க இருக்கு? என்னோட திங்ஸ் எல்லாம் எங்க விஜய்? எல்லாமே வச்சிருந்தேனே, அதெல்லாம் எங்க? விஜய் சொல்றாரு, எங்கன்னு நீ தான் சொல்லணும் வெண்ணிலா. நல்லா யோசிச்சு பாரு வெண்ணிலா, உனக்கு ஏதாவது ஞாபகத்துக்கு வருதான்னு பாரு வெண்ணிலா. உங்க அப்பா அம்மா எல்லாம் எங்க? அவங்கள பத்தி ஏதாவது ஞாபகம் வருதா? வெண்ணிலா, நல்லா யோசிமா, ஏதாவது ஞாபகம் வருதாமா? வெண்ணிலா மயக்கமாயிடுறாங்க. விழுக போறப்ப விஜய் பிடிக்கிறாரு. நர்ஸுன்னு சொல்லி கூப்பிடுறாரு. நர்ஸும் வந்துடுறாங்க. விஜய் கேக்குறாரு நர்ஸு கிட்ட, தனியா விட்டுட்டு நீங்க எதுக்கு போனீங்க? சார் இப்பதான் சார் போனேன், மொபைல மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் சார், அதனால எடுக்க போனேன். விஜய் சொல்றாரு, சரி வெண்ணிலாவை ரூமுக்கு கூட்டிட்டு போங்க. சரி சார் அப்படின்னு நர்ஸு சொல்றாங்க. வெண்ணிலாவை கைத்தாங்களா கூட்டிட்டு போறாங்க. தாத்தா கேக்குறாங்க விஜய் கிட்ட, வெண்ணிலா பழசெல்லாம் பேசுறாளா? ஆமா தாத்தா, சீக்கிரமாவே சரியாயிருவா வெண்ணிலா, எனக்கு நம்பிக்கை இருக்கு தாத்தா. விஜய், வெண்ணிலா சரியாயிட்டா என்ன பண்ண போற? தாத்தா, என்ன பண்ணணும்னா காவேரிக்கும் எனக்கும் மேரேஜ் ஆனதை பத்தி சொல்லி வெண்ணிலாவுக்கு புரிய வைப்பேன். அப்புறம் அவ ஃபியூச்சருக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு அவளை அனுப்பி விட்டுருவேன் தாத்தா. விஜய், ஒருவேளை அவ போமாட்டேன்னு பிரச்சனை பண்ணானா? தாத்தா, வெண்ணிலா அந்த மாதிரி பண்ற பொண்ணு கிடையாது, டீசெண்டா விலகி போயிடுவா. விஜய், போயிட்டா எந்த பிரச்சனையும் இல்ல, ஒருவேளை போமாட்டேன்னு சொன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு இப்பவே யோசிச்சு வச்சுக்க. தாத்தா, நான் நல்லா யோசிச்சு வச்சுட்டேன். வெண்ணிலாவோட மாமாவை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஒரு ஏஜென்சி மூலமா வெண்ணிலாவோட மாமாவை தேட சொல்லியிருக்கேன். எல்லாம் சரியா இருந்து அவங்க மாமா வெண்ணிலாவை பாத்துக்கிற கண்டிஷன்ல இருந்தா அனுப்பி வைப்பேன். வெண்ணிலாவை அவங்க பாரமா நினைக்க கூடாது, அதுக்கேத்த மாதிரி பினான்சியல் சப்போர்ட் அவங்களுக்கு கொடுத்து அனுப்பி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் தாத்தா. தாத்தா, என்னால இவ்வளவுதான் பண்ண முடியும். ஒருவேளை வெண்ணிலாவுக்கு நினைவு திரும்பிருச்சுன்னா என்னோட ஸ்டாண்ட் காவேரியா தான் இருக்கும். விஜய், இந்த உறுதியோட இருந்துட்டேன்னா எனக்கு அதே போதும்பா. என்னப்பா, வெளியே கிளம்பிட்டியா? ஆமா தாத்தா, காவேரி எங்க இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சாகணும், அவளை தேடிதான் போறேன். தாத்தா, காவேரி சென்னையில தான் இருக்கா, ஃப்ரெண்டோட ஆபீஸ்ல வச்சுதான் பார்த்தேன். வெண்ணிலா விஷயத்துல காவேரி ரொம்ப குழம்பியிருக்கா. மற்றபடி காவேரி என்னை வெறுக்கவே இல்லை. ஆனா எனக்கு காவேரி தான் முக்கியம், அவளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன்னு அவளுக்கு புரிய வைக்க போறேன் தாத்தா. எப்படியோ காவேரியோட வீட்டாளுகளையும் சமாதானப்படுத்தணும், என்னால பண்ண முடியும் தாத்தா. போயிட்டு வரேன். விஜய், இந்த விஷயத்த கொஞ்சம் ஆறப்போட்டு தான்பா பேசணும், நான் சாரதா கிட்ட பேசிக்கிறேன், நீ பேசி பிரச்சனைய பெருசு பண்ணிடாதப்பா. தாத்தா, நான் பிரச்சனையே பண்ண மாட்டேன், பொறுமையா தான் இருப்பேன், நீங்க பயப்படாம இருங்க தாத்தா, நான் வர்றேன் தாத்தா. அடுத்த கதாநாயகன் ஷோவுக்கு குடும்பத்தோட எல்லாரும் வந்திருக்காங்க குமார் ஆக்ட் பண்றத பாக்குறதுக்கு. குமாரு சோகத்தோட இருக்கிறத அனௌன்ஸ்மெண்ட் பண்றவங்க கேரக்டராவே குமாரு மாறி வந்திருக்காருன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்றாங்க மைக்ல. விஜயும் அந்த ஷோவுக்கு வந்திருக்காரு. ஜட்ஜஸ் சொல்றாங்க குமார் கிட்ட, நான் சொல்ற டைலாக்க 2-3 சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்க அத பேசணும்னு சொல்றாங்க. குமாரும் சரின்னு சொல்லிடுறாரு, பேசியும் காட்டிடுறாரு. எல்லாரும் குமார் ஆக்டிங்க பார்த்து கை தட்டுறாங்க. நாளை சந்திப்போம்.